நல்லா இருக்கீங்களா? இந்த ஃபெமினாக்கா அவங்க தான் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மன்னாராட்சியில் கான்ட்ராக்டில் குப்பல்ற வேலை பார்த்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க அப்படின்னாங்க. சரி, தான் நேரில் வந்து பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன். உங்கள் பேருக்கா? என் பேர் ஈஸ்வரி, எல்லேஸ்வரி. உங்கள் பேருமா? எத்தனாவது படிக்கிறீங்க? 8. எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? கொல்லாங்குளம். உங்கள் வீட்டுக்காருக்கா? வீட்டுக்கார் கொத்தனாரு. அவங்க பிடிச்சிட்டு வந்து டெய்லி எங்கிட்ட சண்டைலானாலும் இருக்காது. நைட்டு 12 மணிக்கெலாம் சாப்பாடாக்கி செஞ்சு படுத்துருக்கோம். ஐயோ, இந்த சப்போர்ட் பண்ண மாட்டார் வீட்டுக்காரர்? என்னைக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டாரு. எதா இருந்தாலுமே 2 பிள்ளைகள் சம்பளத்துல தான் கான்ட்ராக்ட்ல குப்பை வேலை பார்த்து தான் வந்து பிள்ளைங்களை படிக்க. பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை வீட்டுல? வீட்டுல அப்பா குடிக்கிறாங்க. எந்த பிரச்சனை காசு கொடுக்க முடிக்கிறாங்க. வீட்டுல யாரும் காசு கொடுக்கறது இல்ல, அம்மா கஷ்டப்பட்டு தான் இப்ப படிக்க வைக்கிறாங்க. நீங்களாம் சொல்ல வேண்டியதானே, ஏன்ப்பா குடிக்கிறீங்க, நாங்க பிள்ளைங்களா பெரிய பிள்ளைங்களாயிட்டோம், எங்களை படிக்க வைக்க உதவி பண்ண வேண்டியதானப்பான்னு கேட்க வேண்டியது. கேட்டோம், அப்பா திட்டுவாங்க. கேட்டா ஒரு பிள்ளை 12 மணிக்கு எங்களுக்கு திட்டம் திருப்பி வெளியே சொல்லி அடைச்சிருக்காருண்ணா. தூங்குன பிறகு போத மாட்டேன், தூங்குன பிறகு தான் வீட்டுக்கே வருது. ஏடிஎம் கார்டு என்னது? அடவு வச்சிருக்கேன். எல்லாம் கடன் வாங்கி தான் பிள்ளைங்களை படிக்க வச்சு எதாவது பண்ணி 3 நேரம் சாப்பிட்றீங்களா? நிம்மதியா ஏதோ சாப்பிட்றோண்ணா. குடும்பம் தான். சரி விடுங்க, கவலைப்படாதீங்க. சரி, இங்கே பாரு அம்மா, ஆல்ரெடி உங்கள் அப்பா பற்றி உனக்கே தெரியும், நான் அண்ணன் சொல்ல வேண்டியதில்லை. அம்மா ஒவ்வொரு வீட்டு கஷ்ட சூழ்நிலை பிள்ளைகளால் இருக்கனால நான் வந்து என் ஏடிஎம் கார்டு அடவு வச்சிருக்கேன். ஏடிஎம் கார்டு கூட அடவு வைப்பாங்க. நீ உலகத்தில் இந்த எவ்வளவோ குடும்பங்கள் இருந்தாலும் இந்த குடும்பத்தில் இதெல்லாம் தீராத வழி. இந்த பொண்ணு ஒரு பொண்ணு வாயிலேருந்து வருது பாருங்க. அம்மா 1 மாசமா வந்து சிலிண்டர் இல்லாமல் வெளியில் விறகு வச்சு தான் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்பா குடிச்சிட்டு வரனால பொண்ணுக்கு படிப்பு இதனால பாதிக்கப்படுறது யாருன்னா ஈஸியாக எல்லாரும் குடிச்சிட்டு ஆம்பளைங்க எல்லாம் இது பண்ணிடுறாங்க. இதனால பாதிக்கப்படுற பாருங்க எத்தனை இவங்க வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. இன்னும் இது மாதிரி சொல்லாத எத்தனோ குடும்பங்கள் இருக்கு. இந்த பொண்ணோட மனசுல அவ்வளோ வலி வேதனைகள் இருக்குனால அந்த பொண்ணு சிரிச்சு அதோட சொல்லக்கூட முடியாத அளவுக்கு சாப்பாடு மலையிலே பொங்கிட்டு 2 பேருமே அவ கொடையை பிடிச்சிக்கிட்டு நான் சாப்பாடு கேச்சு மலையோட. கவலைப்படா, சரியா? இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி யார் தெரியுமா வைக்க முடியும்? நீ தான் வைக்க முடியும். நீ நல்லா படிச்சு அம்மா என்ன செய்யறாங்க, பள்ளி உங்களை இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை பார்த்துக்கிறாங்க, சரியா? அதனால நீ நல்லா படிச்சு நல்ல ஒரு அம்மாவை நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போகணும், சரியா? அம்மாவை நல்லா நீ பார்த்துக்கணும், நல்ல பொசிஷன் போய் நீ அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். இதை நினச்சி கவலைப்படாத கூட. அவரை அப்படித்தானே அவரை அப்படியே விட்டுரு, வேற வழி இல்லை. இனிமேட்டு மாற்றவும் முடியாது என்றைக்குமே. ஆனால் அந்த மனசுலேருந்து அந்த வழி வேதனால நீ எடுத்துடணும். அப்பா இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அப்பா அப்படி இருந்தாலும் அம்மா உனக்கா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் தான் உன் மைண்ட்ல இருக்கணும், அது மட்டும் தான் நீ நினைக்கணும், சரியா? இதை நினைச்சு கவலைப்படக்கூடாது. அண்ணன் உங்க சாப்பாட்டுக்கு நான் ரெடி பண்ணி தரேன், சரியா? தைரியமா இரு, நல்லா படி. ஸ்கூல் தொடர்ந்து சொல்லி நான் வந்து ஃபீஸ் கட்டுறேன். என்னென்ன தேவையோ எல்லாமே சொல்ல அண்ணன் வந்து வாங்கி தரேன், சரியா? உனக்கு என்னென்ன தேவையோ நீ எழுதி வச்சிரு. என்ன படிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ உன்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக எதில் இருக்கணும்? படிப்பில் தான் இருக்கும். படிப்பு மட்டும் தான் அடுத்த கட்ட வாழ்க்கையை மாற்றும், வேறு எதுவுமே மாற்ற. இப்படியே சுற்றிட்டே இருக்கவங்கலாம் சுற்றிட்டே தான் இருப்பாங்க, குடிச்சிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அம்மாவை நம்ம தான் பார்த்துக்கணும். அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க கஷ்டத்துக்கு உறுதுணை நீ தான் ஆறுதலாக சப்போர்ட்டாக இருக்கணும். எதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறீங்க? 2 பசங்களுக்கு. உங்கள் 2 பேருக்காக தான் அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதனால நீ பக்கத்துல இருந்து அம்மாவுக்கு ஆறுதலாக இருக்கணும். அவர் வந்து அவர் பாட்டுக்கு என்னவோ பண்ணட்டும், சரியா? மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? சரியா? என்னால் எவ்வளோ வண்டியில் கொண்டு வரும்போது தான் இதில் எல்லா ஜாமானுமே இருக்குது, சரியாக்கா? நீங்கள் முதல்ல சாப்பாடு பிள்ளைக்கு ஆக்கி கொடுங்க, சாப்பிடுங்க. பணம் இருக்குது, பணம் உங்களுக்கு தான் சிலிண்டர் வாங்குறதுக்கு எதுக்கு வாங்க யூஸ் பண்ணு. தைரியமாக இருங்க, சரியா? நீங்கள் நல்லா சமைச்சு சாப்பிடு, ஓகேவா? நீங்கள் நீ ஸ்கூலுக்கு போகிறப்ப என்னென்ன தேவையோ அண்ணன்ட்டு சொல்ல, அண்ணன் வாங்கி தரேன், சரியா? ஓகே, வந்தாங்க வச்சுக்கோங்க, நல்லபடியாக குழந்தைய பார்த்துக்கோங்க. நீங்கள் தைரியமாக இருங்க, சரிங்கண்ணா. பணத்தொல்லை வச்சு போயிட்டு வருமாக்கா? சரி.